சாம் பிட்ரோடா சொன்ன கருத்துக்கு கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று எங்களுடைய கம்யூனிகேஷன்ஸ் ஹெட் திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் கூறிவிட்டார்கள். அதற்கு பின்னர் சாம் பிட்ரோடா அவர்களும் அவருடைய பதவியில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டார். நாங்கள் எங்கள் கட்சியிலே ஒரு பொதுவாக ஏற்கக்கூடிய கருத்தை சொல்லாததற்காக, எல்லாரும் எதிர்க்கும் கருத்தை சொன்னதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுத்து அவர் கட்சி பதவியிலிருந்து அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். ஆனால் பிரதம மந்திரி அவர்கள், உயர்ந்த பதவியிலே உட்கார்ந்திருக்கும் பிரதம மந்திரி அவர்கள் கொச்சையாக ஜனாதிபதி தேர்தலை பற்றி கொச்சையாக தோல் நிறத்தின் காரணமாக காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் ராஷ்டிரபதி திருமதி திரௌபதி முர்முவுக்கு வாக்களிக்கவில்லை என்ற ஒரு கொச்சையான கருத்தை சொல்லியிருக்கிறார். அதற்காக பாரதிய ஜனதா கட்சி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்று நான் கேட்கிறேன். அவருக்கு ஆசை, பேராசை, அல்பாசை எல்லாம் இருக்கலாம். ஆனா இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறப் போகிறது. எந்த காரணத்துக்காக கூட்டணியை முறிக்க வேண்டும்? இவர் 10 ஆண்டுகளிலே சாதாரண மக்கள் மீது விலைவாசி உயர்வால் சுமத்தப்பட்ட சுமைகளை காரணமாக எதற்காக குறைக்க எதிர்த்து வெற்றிகரமாக தேர்தலை நடத்தி இருக்கிறோம். நாங்களே எதற்காக திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கூட்டணி எதற்காக முறிய வேண்டும்? எஃபிஷியன்சி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷனை தான் காமிக்கிறது ஒழிய இதுல ஒன்றும் ஏதாவது தப்பு நடக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல. எஃபிஷியன்சி ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தின் வசதியில உடனடியாக ரியல் டைம் டேட்டாவை அவங்களால கலெக்ட் பண்ண முடியும். ஏன் கலெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால அவங்க இன்னும் பண்ணணும். எல்லாத்துக்கும் மேலாக 2 மாசம் தேர்தல் நடத்தணும்னு அவசியமே கிடையாது. இப்போ ஒரு 15-20 நாள்ல 3 நாளைக்கு ஒரு ஃபேஸை வச்சு தேர்தலை முடிச்சிருக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபேஸிங் ஏப்ரல் 19 நடந்து லாஸ்ட் ஃபேஸ் ஜூன் 1 வரைக்கும் போகுது. இதுவே தேவையில்லை. அதனால எஃபிஷியன்சி ஆஃப் தி தேர்தல் கமிஷன், அதாவது அவருடைய திறமை, அவருடைய நடுநிலையாக அவர்கள் செயல்படவில்லை என்று நாம் குற்றச்சாட்டை வைக்கலாம். இதுல ஏதாவது தவறு நடக்கிறதா என்று என்னால ஆதாரம் எதுவும் எனக்கு கிடையாது. என்ன காரணம் என்பதை காவல்துறை தான் விசாரித்து கொண்டு வர வேண்டும். என்ன காரணமாக இருந்தாலும், அது கொலையாக இருந்தால் அதற்கு காரணமானவர்களை கண்டிப்பாக சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியோட நிலை. இல்ல, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். 4 நாள் தான் கூட ஆகலையே. 4 நாள்லயே பண்ணணும்னு சொல்லலையா? என்னை பொறுத்த வரைக்கும் பாரபட்சம் இல்லாமல் விசாரிப்பார்கள் என்று முழுமையாக நம்புகிறேன். அரசியல் தான் பாஜகவுடைய டூப்ளிசிட்டஸ் அரசியல் இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. அவர்கள் மணிப்பூருக்கு இது வரைக்கும் ஒருமுறை கூட பிரதம மந்திரி இன்னும் செல்லவில்லை. இன்னும் அங்க கலவரம் நடக்கிறது. அங்க காவல்துறையினரே கொல்லப்படுகிறார்கள். காவல்துறையினுடைய ஆயுதங்கள் சூறையாடப்படுகின்றன. இன்னும் ஒரு இனப்படுகொலை நடக்கிறது. அதை பற்றி பேசாமல் அவர் ஒரு மர்டர் ஃபார் கெயினாக இருந்திருக்கிறதை பற்றி அரசியலாக்குவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. மோடி கடந்த 10 ஆண்டு ஆட்சியாளர்கள் அவருடைய சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்காமல் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டி வாக்கு சேகரிப்பதை எப்படி பார்க்கிறீங்க? தேர்தல் அறிக்கையை கவனிச்சிருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஆனால் அதை முழுமையாக அவர் புரிந்து கொள்ளவில்லை. அதை திரித்து சொல்கிறார். எங்கள் தேர்தல் அறிக்கை இந்தியாவுடைய அரசியல் விவாதத்திலே மையப்பொருளாக ஆனதில் நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதில் உள்ள என்ன எழுதியிருக்கிறது என்பதை படித்து அவர் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளாமல் அவர் பேசுகிறார். 10 ஆண்டுகளிலே அவர் செய்த சாதனைகளை சொல்லாமல் ஜனாதிபதியுடைய நிறத்தை சொல்லி மற்றபடி தேவையான சிறுபான்மையினரை சிறுமைப்படுத்தி இதைத்தான் அவர் செய்கிறாரே தவிர அவர் 10 ஆண்டுகளிலே ஒன்றும் செய்யவில்லை என்பது இதிலிருந்து வெளிப்படையாக தெரிகிறது. பெரிய குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் பிரதமர் மோடி. உடனடியாக என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அமலாக்கத்துறையை அதானி அம்பானியிடம் விசாரித்து காங்கிரஸ் கட்சிக்கு அவர்கள் டெம்போவில் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். காங்கிரஸ் கட்சியிலே யாராவது டெம்போவிலே அதானி அம்பானியிடம் பணம் வாங்கியிருந்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். முதலமைச்சருடைய செயல்பாட்டை முழுமையாக பாராட்டுகிறேன். குறிப்பாக அவருக்கு எல்லாருக்குமே உரிமை தொகை கொடுக்கிறாரே, அது ஒரு சிறந்த யுக்தி. அது சிறப்பாக நடைபெறுகிறது. அதனால் மக்களிடம், குறிப்பாக மகளிரிடம் நல்ல வரவேற்பு இருக்கிறது. அதே இந்த தேர்தல் முடிவுகளும் வெளிப்படைப்படுத்தும்.
இதெல்லாம் அந்த ஹேசியத்துக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அவர் ஏன் தைரியமா இருக்க வேண்டியதானே? 10 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாரு. அவர் செஞ்ச சாதனைகளை சொல்லி மக்களிடம் போய் நான் வாக்கு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டியதானே? எதுக்கு காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணு மழுப்பி நேற்று டெம்போ அந்தானி அத்வானி அப்புறம் அதுக்கப்புறம் ராஷ்டிரபதியுடைய தோல் நிறம் இதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. அவருடைய சாதனை பத்தி கேட்டு ஓட்டு கேட்டு போக வேண்டியதானே? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.